லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த கர்த்தருடைய நாளில, இந்த பரிசுத்தமான நாளில நாம் உண்மை ஆராதிக்கும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு நல்லவராக, போதுமானவராக, ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து நடத்தின உண்மையுள்ள தேவனாய் இருப்பதற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். இந்த நாளின் ஆராதனை கூட நாம் முதலாவதாக தலைவணங்கி ஜெபத்தோடு நாம் ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அவரை நோக்கி நாம் கூப்பிட்டு இந்த காலை நேரத்துல அந்த தேவாதி தேவனை நாம் முழு இருதயத்தோடு ஆராதிப்போம். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற மகா கிருபையுள்ள ஆண்டவரே, மறுபடியும் தேவரீர் நாம் உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய பிரகாரங்களில் உடைய பிரசனத்துல நீர் எங்களை கூட்டி சேர்த்த உடைய மகாபலிய தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கண்ணின் மணியை போல காத்து வந்திருக்கிறீர். உங்களுடைய சிறகுகளாலே எங்களை மூடி வந்திருக்கிறீர். எங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து வந்திருக்கிறீர், வழிநடத்தி வந்திருக்கிறீர், பாதுகாத்து வந்திருக்கிறீர். எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகமே கொந்தளிப்புல, குழப்பத்துல, ஆண்டவரே பயத்துல, திகில இருக்கும் பொழுது உம்முடைய நாமத்தை அறிந்தவர்களாக நாங்கள்
ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துல உம்முடைய பாதத்தண்டையில நாங்கள் காத்திருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் உம்மை துதித்து பாடவும் உம்மை நாங்கள் உயர்த்தும்படியாக இந்த காலையில நாங்கள் கூடியிருக்கும் பொழுது ஆண்டவரே வெவ்வேறு இடத்துல தூரமான இடங்கள்ல நாங்கள் இருந்தாலும் நாங்கள் ஆவியினாலே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நினைக்கும் பொழுது எத்தனை பெரிய சந்தோஷம் ஆண்டவரே. தேவரே நீர் இந்த காலை நேரத்துல உம்முடைய ஆவியினாலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் இணைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை பொறுப்பேற்று நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஒரு சில பாடல்களை பாடுவோம். அதன் பின்பாக வேத வாசிப்பு இருக்கும். அதை கடந்து நாம் தேவனுடைய செய்திக்கு கடந்து செல்வோம். முதலாவதாக நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் அல்லேலூயா கர்த்தரையே வேகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரே நீங்கள் அவரை உயர்ந்ததை போல துதிக்கும்படியாக ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா
பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் இன்றைக்கும் சிங்காசனத்துல இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாம, அவருக்கு தெரியாம எந்த ஒரு காரியம் இந்த உலகத்துல நடக்காது. சகலத்தையும் அவர் அறிந்தவராக, சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால்தான் நம்மை கொண்டு அவர் நிறைய காரியங்களை செய்ய நினைக்கிறார். உங்களையும் என்னையும் கொண்டு தேவன் அநேக காரியங்களை செய்வதற்காக நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். அதனால்தான் சொன்னார், நம்முடைய தாயின் கருவில் இருக்கும் பொழுதே எனக்காக தெரிந்து கொண்டேன். தாயின் கருவில் உருவான நாள் முதல் பெயர் சொல்லி அழைத்தவர். இந்த பாடல் நம்ம கை தட்டி பாடுவோம். தாயின் கருவில் உருவான நாள் முதல் பெயர் சொல்லி அழைத்தவரே. கையெல்லாம் சேர்ந்து பாடுவோமா? தாயின் கருவில் உருவான நாள் முதல் தெரிந்து கொண்டவரே. தாயின் கருவில் உருவான, தாயின் கருவில் உருவான நாள் முதல் பெயர் சொல்லி அழைத்தவரே. தாயின் கருவில் உருவான நாள் முதல் தெரிந்து கொண்டவரே. என் எலும்புகள் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டவரே. என் அவயங்கள் உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்தவரே. என் எலும்புகள் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டவரே. என் அவயங்கள் உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்தவரே. நன்றி தகப்பனே. நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே. நன்றி ஏசையா. நன்றி 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 நன்றி. பிரமிக்கத்தக்கதாய் உண்டாக்கி ஆம், சாயலின் அழகை எனக்கு தந்தீர். என்னை பிரமிக்கத்தக்கதாய் உண்டாக்கினீர். சாயலின் அழகை எனக்கு தந்தீர். ஆசீர் சுவாசத்தை எனக்கு தந்து என்னை சுகத்தோடு வாழ செய்தீர். ஆசீர் சுவாசத்தை எனக்கு தந்து என்னை சுகத்தோடு வாழ செய்தீர். நன்றி தகப்பனே. நன்றி சொல்வோம் உயிர்த்தோடு. நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே. நன்றி ஏசையா. நன்றி 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 நன்றி. தாய் என்னை மறந்தாலும், தந்தை என்னை மறந்தாலும், நீர் என்னை மறப்பதில்லை. அவர் உண்மையுள்ள தேவன். கைதட்டி. தாய் என்னை மறந்தாலும், தந்தை என்னை மறந்தாலும், நீர் என்னை மறப்பதில்லை. உள்ள கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். உள்ளங்கையுள்ளே வரைந்துள்ளே என்னை ஒருபோதும் மறக்க மாட்டீர். ஒரு நாளும் மறவாத தேவன். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை மறவாதபடி காத்து வந்திருக்கிறார். உண்மையோடு நம்ம அவருக்கு சொல்வோம். ஒருபோதும் மறக்க மாட்டீர். நன்றி தகப்பனே. நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே. நன்றி ஏசையா. நன்றி 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 நன்றி. கைதட்டி. நன்றி 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 நன்றி. தாயின் கருவில் நீர் என்னை ஆராய்ந்து அறிகின்றவர்.
தேவன் தாயின் கருவில் உருவான நாள் முதல் தெரிந்து கொண்டவர். தாயின் கருவில் தாயின் கருவில் உருவான நாள் முதல் பெயர் சொல்லி அழைத்தவர். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். தாயின் கருவில் உருவான நாள் முதல் தெரிந்து கொண்டவரே. என் எலும்புகள் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டவரே. என் அவயங்கள் உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்தவரே. எலும்புகள் எலும்புகள் எல்லாம் சேர்ந்து கட்டி உற்சாகமாய் தெரிந்து கொண்டவரே. என் அவயங்கள் உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்தவரே. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி 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 நன்றி. ஆமன்பாளர்களே, அப்படி நம்மை தாயின் கருவில உருவாக்கி நம்மை பெயர் சொல்லி அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. இந்த உலகத்துல நீங்களும் நானும் அவருடைய நற்செய்தியை எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய காலம் இது. இந்த காலத்துல நாம் மௌனமா இருக்கக்கூடாது. மௌனமா இருக்கிற நாட்கள் இது கிடையாது. நான் பாருங்க, இன்னைக்கு நம்மை சுத்தி இருக்கிற உலகம் அத்தனை பயத்தோடு நிச்சயமற்ற உலக நிலத்துல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கையுள்ள நற்செய்தி நம்மிடத்திலிருந்து தான் போகும். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களிடத்திலிருந்து தான், பிரித்தெடுக்கப்பட்ட மக்களிடத்திலிருந்து தான் அந்த நற்செய்தி சொல்ல வேண்டும். இயேசுவை அறிந்தவர்கள், அவருடைய நாமத்தை ருசித்தவர்கள், அவர் நல்லவர் என்று அறிந்தவர்கள் ஒவ்வொருவரும் நாம் அந்த இயேசுவை குறித்து, அவருடைய நன்மைகளை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து சொல்ல வேண்டிய ஒரு அருமையான காலம். இந்த காலத்தை நாம் தவற விடுவோமானால் தேவனுடைய சமூகத்தில் போய் நான் நின்று வெறுங்கையாய் கணக்கு ஒப்ப வேண்டியதா இருக்கும். அதனால இப்பொழுது நாம் இதை சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் இது. சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே.
மௌனமாயிருக்காதே. எல்லாரும் சொல்லுவோமா? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. 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 நீ மௌனமாயிருக்காதே. திரும்ப சொல்லுவோமா? மௌனமாயிருக்காதே. எல்லாரும் நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இந்தியா இயேசுவை அறியும் காலம். இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம், இதுதான் இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ. இந்தியா இயேசுவை இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம், இதுதான் இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. முழுவதோடு எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே.
செயல்பட வேண்டிய நேரம் இது. தேவனை அறிந்தவர்களாக, அவருடைய அன்பை ருசித்தவர்களாக, அவருடைய ரட்சிப்பை பெற்றவர்களாக, அவருக்கு என்று சாட்சியாக வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக தேவனை நிரூபிக்கிற காலம் இது. மௌனமாய் இருக்கிற காலம் இல்லை. நாம் சிரித்து செயல்படுவோம். தேவனுடைய ஆவிக்கு நாம் ஒப்பு கொடுப்போமானால், அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக நாம் அடங்கி இருப்போமானால், அவருடைய சின்னத்துக்குள்ள நாம் இருப்போமானால், ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்தும்படியாக, நம்மை உபயோகப்படுத்தும்படியாக அவர் நமக்கு எல்லா காரியத்தையும் திட்டமும் தெளிவுமாய் வேதத்தில் வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். அதனால நாம் தேவனுடைய ஆவினால நிரப்பப்பட்டவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்திக் கொண்டு இந்த அழிந்து கொண்டு இருக்கிற உலகத்துக்கு நற்செய்தியை சொல்லுகிற அருமையான காலம். கண்களை மூடி நாம் ஜெபத்தோடு ஒரு பாடலை பாடப்படும். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவி. இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அசைவாடும் ஆவி. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி பாடுவோம். உள்ளம் நீரம்ப. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை, தேற்றிடுமே உள்ளங்களை, இயேசுவின் நாமத்தினால் கண்ணீர்
வேதபாடம் என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். அவர்களை மோசே கானான் தேசத்தில் சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் பழுக்கிற காலமாயிருந்தது. அவர்கள் போய் சீன் வனாந்தரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரேகப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எப்ரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்திலுள்ள சோவானுக்கு 7 வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை செடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியில 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை குலையின் நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தானண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆராதனை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வேதத்துல இருக்கிற வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவரீ நீர் எங்களுக்கு இந்த நேரத்தில் உதவி செய்யும். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஒரே நம்பிக்கை. ஆண்டவரே, நீ கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டவரே நம்பிக்கை. ஆண்டவரே, இந்த உலகத்துல நம்பிக்கை இல்லாத நிலைமையில, நிச்சயம் இல்லாத நாட்களில, ஆண்டவரே, நாளைக்கு என்னென்று தெரியாத ஒரு சூழ்நிலையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உம்முடைய வேத வசனங்கள் ஆண்டவரே 2000 வருஷத்துக்கு மேல ஆண்டவரே முன்பாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் எங்களுடைய மனதையும் எங்க ஆவியையும் ஆண்டவரை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஏனென்றால் உங்களுடைய வார்த்தையில இருக்கிற ஜீவன், உங்களுடைய வார்த்தையில இருக்கிற உங்களுடைய வல்லமை, உங்களுடைய வார்த்தையில இருக்கிற அந்த விடுதலை
ஆண்டவரே எங்களை எத்தனை நேரத்துல சோர்ந்து போனப்ப, பயந்து போறப்ப, ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களுடைய வேதத்துல எத்தனை வசனங்களை, வாக்கு தத்தங்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அத்தனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வேளையில கூட உங்களுடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு நீர் பேசும். ஆண்டவரே ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைபட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில இல்லைன்னா ஆண்டவரே நாங்கள் கூடி இருக்கிறதும் இப்படி நம்முடைய வார்த்தையை கேட்பதும் அது விருதான காரியம். ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில வாரும். எங்க ஒவ்வொருத்தருடைய செவிகளை நீர் திறந்தருளும். எங்க கவனங்கள் சிதறாதபடி நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளுடைய அந்த சாராம்சத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள, அதன் மூலமாக நாங்கள் கனிதரும் விருட்சங்களாக ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நீர் வைத்திருக்கிற உங்களுடைய உன்னதமான நோக்கங்கள், திட்டங்கள் நிறைவேறத்தக்கதான கிருபைகளை நீர் எங்க ஒவ்வொருவருக்கும் தாரும். இந்த வேளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொள்ளும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே மறுபடியுமாக உங்கள் மத்தியில தேவ செய்தியை கொடுக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு தந்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் வாசித்த அந்த வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துல நாம் 16ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோம். அதுல 13ஆம் அதிகாரத்துல இருக்கிற முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலரை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு மோசேயின் மூலமாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவளுக்கு தருவேன் என்று சொன்ன அந்த பாலும் தேனும் வடிகிற அந்த தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போவேன் என்பதாக தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். அந்த தேசத்துக்கு அருகாமையில அந்த எல்லையிலே வந்த பொழுது அந்த தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாக, வேவு பார்க்கும்படியாக, அது எப்படிப்பட்ட தேசமோ என்பதை பார்க்கும்படியாக அந்த ஜனங்கள் விரும்பினதினாலே தேவன் அந்த 12 கோத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரபுக்களையும் தெரிந்து கொண்டு அவர்களை அனுப்ப வேண்டும் என்று இங்கே மோசேவுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அந்த மக்கள் 40 நாள் அந்த தேசத்தை சுத்தி பார்த்த பின்பு அங்கே அவர்களுக்கு மோசேவிடத்துல வந்து அதனுடைய அறிக்கையை, ரிப்போர்ட்டை சொல்றாங்க. அந்த 12 பேர் வராங்க. அந்த காரியத்தை நாம் வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்துல குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கு ஏனத்தின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்திலே குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடலுக்கு அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். 32ஆம் வசனம், நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தியை பரம்ப செய்தார்கள். துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். பொதுவாகவே ஒரு கெட்ட செய்தியை கொடுக்கும் பொழுது அதை நாம் யாரும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு மனசு இருக்காது. சீக்கிரமா அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இல்லாமல் இருப்போம். ஆனால் இந்த ஜனங்கள் எல்லாரும் 10 பேர் அந்த தேசத்தை பார்த்து வந்து, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனாலும் அங்கே நாங்கள் ராட்சதர்களை கண்டோம். அவருடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். அதனால அந்த தேசத்தை நாம் போக முடியாது, அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்கிற ஒரு அந்த சுற்றறிக்கை அவங்க கொடுத்த பொழுது அவர்கள் எல்லாரும் துர்ச்செய்தியை பரப்பினது போல அந்த
செய்தியை சொன்னார்கள். என்ன, நமக்கு அந்த தேசம் கிடைக்காது, அந்த தேசத்துக்குள்ள போவதற்கு நமக்கு பலன் இல்லை, நாம் அங்கே போனால் தோற்கடிக்கப்படுவோம். 10 பேர் இப்படி ஒரு அறிக்கையை சொன்னார்கள். ஆனால் அதுல 2 பேர் வித்தியாசமாக பார்த்தார்கள். அதை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். 30ஆம் வசனத்தில், அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. காலேப் சொல்கிறார், அந்த தேசத்தை நாம் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். ஆனா மக்கள் சொல்றாங்க, நாம் அங்க போய் நிற்க முடியாது, அவருடைய பார்வைக்கு நாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், அதனால நாம் அந்த தேசத்தை ஜெயிக்க முடியாது. இந்த 10 பேர் பார்க்கிற பார்வைக்கும் யோசுவாவும் காலேபும் பார்க்கிற பார்வைக்கும் வித்தியாசம் இருந்தது. காலேப் எழுந்து நின்று சொல்கிறார், இல்ல, தேவன் நமக்கு அந்த தேசத்தை எளிதாய் கொடுப்பார், அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 12 பேர்ல 10 பேர் எதிர்மறையான ஒரு அறிக்கையை சொல்கிறார்கள். 2 பேர் மோசே, யோசுவாவும் காலேபும் அவர்கள் நேர்மறையான ஒரு அழகான ஒரு அறிக்கையை சொல்கிறார்கள். நாம் அதை எளிதில் ஜெயிக்கலாம், நாம் அதை எளிதில் ஜெயிக்கலாம். அன்பானவர்களே, இந்த காரியத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தார். நான் உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருந்தார். உபாகமம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமானால், அதுல முதலாம் அதிகாரத்தில் 20வது 21வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. உபாகமம் 1ஆம் அதிகாரம், அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியின் மலைநாட்டு மட்டும் வந்து சேர்ந்தீர்கள். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றார். நீ அதை சுதந்திரித்துக் கொள். அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவர் நமக்காக அந்த தேசத்தை வைத்திருக்கிறார் நமக்கு முன்பாக. நீ பயப்படாம கலங்காமலும் இரு. அன்பானவர்களே, ஆனால் இந்த மக்கள் அந்த செய்தியை எல்லாம் மறந்து, தேவன் சொன்ன காரியத்தை எல்லாம் மறந்து, அங்க இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆட்களை பார்த்து, ராட்சதர்களை பார்த்து, அவர்களை நாம் மேற்கொள்ள முடியாது, அவருடைய பார்வைக்கு நாம் வெற்றி கிளிகளை போல இருக்கிறோம், நாம் அதை ஜெயிக்க முடியாது என்கிற ஒரு தவறான அறிக்கையை சொல்லுகிறார்கள். ஆனால் காலேப் எழுந்து நின்று நாம் அதை எளிதாய் ஜெயித்து விடலாம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து விடலாம் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கண்ணோட்டம் அதே கூட்டத்தில் இருந்த 12 பேர் இருக்கிற அதே இடத்துல 2 பேர் வித்தியாசமா பார்க்கிறாங்க, 10 பேர் வேற மாதிரி பார்க்கிறாங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது? காலேபுடைய கண்ணோட்டத்தை பார்ப்போமானால் அவன் எளிதாய் ஜெயிக்கலாம் என்று சொல்லுகிறான். ஆனால் 10 பேர் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, நம்மளால முடியாது, நாம் அதை ஜெயிக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு இருக்கிற சுதந்திரத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? தேவன் நம் எல்லாருக்கும் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். எப்படி அந்த இஸ்ரேல் மக்களுக்கு நான் உங்களுக்கு பாலும் தேனும் வடிகிற தேசத்தை கொடுப்பேன், அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னாரோ, அதுபோல நமக்கும் தேவன் நமக்கென்று ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை அறிந்த ஒவ்வொருத்தருக்கும் நீங்களும் நானும் சென்று அடைய பெற்றுக் கொள்கிற ஒரு சுதந்திரம் உண்டு. அதனால்தான் இந்த நாளின் செய்திக்கு நான் இப்படியாக தலைப்பை சொன்னேன், எழுதினேன், உன் சுதந்திரத்தை பெற்றுக்கொள். Receive your inheritance. நமக்கான சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அடைபடியாக நாட வேண்டும். இந்த மக்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. பாருங்க, 400 வருடங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாக இருந்த அந்த இஸ்ரவேல் மக்களுடைய பாடுகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் பெருமூச்சையும்
பார்த்த தேவன் இறங்கினார். இறங்கி மோசே என்கிற ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அவனை ஒரு நாளிலே சந்தித்தார். அதை யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே மோசே இடத்துல தேவன் இப்படியாக பேசுகிறார். 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்துல அவர் தேவன் மோசையோடு பேசுகிற காரியத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டுகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியர் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். 400 வருடங்கள் அடிமைகளாக மிகவும் வேதனைகளை அனுபவித்த தன்னுடைய சொந்த ஜனங்களுடைய வேதனையை நான் பார்க்கவே பார்த்தேன் என்று இறங்கின தேவன் என்ன சொல்கிறார்? நான் அவர்களுக்காக ஒரு சுதந்திரத்தை, அவர்களுக்கென்று ஒரு சொந்த தேசத்தை, அவர்களுக்கென்று ஒரு சொந்த பாரம்பரிய இடத்தை, அவர்களுக்கென்று உரிய இடத்தை நான் கொடுக்கும்படியாக பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான செழிப்பான ஒரு தேசத்தை நான் அவர்களுக்காக எடுத்து வைத்திருக்கிறேன். அதை பெற்றுக் கொள்ளும்படியாக, அந்த இடத்துல நீர் அவர்களை சேர்க்கும்படியாக உன்னை நான் தெரிந்து கொண்டு உன்னை முன்பாக நிறுத்தி இந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்பதாக சொல்லுகிறார் மோசேவிடத்துல. அன்பானவர்களை, அவர் இறங்கின நோக்கமே தன்னுடைய சொந்த ஜனங்கள் படுகிற வேதனையை பார்த்த பொழுது அவர் மனதுருகி இறங்கினார். என் ஜனங்கள் படுகிற வேதனையை நான் பார்க்கவே பார்த்தேன். அதற்காகவே இறங்கினார். மோசேவை தெரிந்து கொண்டார். மோசேவை இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாக அனுப்புகிறார். மோசே சொல்றான், அப்படி அந்த ஜனங்கள் என்னை நம்புவார்கள். நீ போய் அவர்கிட்ட சொல்லு. 16ஆம் வசனத்துல, நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவருடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபீசருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்று சொல் என்றார். அன்பானவர்களே, தேவனே இறங்கி வந்து அந்த மக்களுடைய அடிமைத்தனத்தை பார்த்து மனதுருகினவராக, நான் இந்த மக்களுக்கு இறங்கி அவர்களுக்கென்று ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறேன், அந்த சுதந்திரத்திலே பிரவேசிப்பதற்காக இந்த நாளிலே நான் இறங்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மோசேவை தேர்ந்தெடுத்து தன்னுடைய மக்களை நடத்துகிறார். அந்த கானான் தேசத்து எல்லை வரைக்கும் அவர்கள் யோர்தான் நதி அண்டை வரைக்கும் வந்தார்கள். அந்த இடத்துல வந்த பொழுது அவர்கள் தேசத்தை சுற்றி பார்க்க வேண்டும், தேசத்தை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று பார்க்க வேண்டும் என்று அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தார்கள். அந்த இடத்துக்கு வரும்பொழுது நாம் வாசித்த அந்த என்னாகும் 13ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அவர்கள் அந்த தேசத்துல இருக்கிற ஏனோ ராட்சதர்களையும் ஏனோக்கு புத்திரர்களையும் பார்த்து அந்த தேசத்துல நாம் பிரவேசிக்க முடியாது. பாருங்க, தேவன் முன்னமே வாக்கு சொல்லி இருக்கிறார். அவர் முன்னுமே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நான் உங்களுக்கு அதை சுதந்திரமாக கொடுக்க போகிறேன். உங்களுடைய பாரம்பரிய சொத்தாக அதை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான விசாலமான தேசம், உங்களுக்கென்று ஒரு சொந்த இடம், உங்களுக்கென்று ஒரு சொந்த தேசம், உங்களுடைய சொந்த சுதந்திரம் என்று தேவனே பிரித்தெடுத்த ஒரு நாடு, ஒரு தேசம். அந்த மக்களுக்கு அதை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். ஆனா அந்த மக்கள் அதெல்லாம் மறந்து, எதற்காக நாம் வனாந்திர வழியாய் வந்தோம், 40 வருடங்கள் எதனால வந்தோம், எப்படி வந்தோம், என்னென்ன காரியங்களை பார்த்தோம், எப்படிப்பட்ட வாதைகள் எகிப்தில நடந்தது, செங்கடல் எப்படியாக பிளந்தது, இந்த காரியத்தெல்லாம் பார்த்த அந்த மக்கள் அந்த கானான் தேசத்துடைய எல்லையில வந்து அந்த தேசத்தை சுற்றி பார்த்துட்டு கடைசியில சொல்றாங்க, ஐயோ அந்த இடத்துக்குள்ள போக முடியாது,
அந்த தேசத்துக்குள்ளே போக முடியாது, அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இத்தனை நாள் பிரயாசம், இத்தனை ஆண்டுகளுடைய பிரயாணம், அந்த பிரயாணத்துல, அந்த வனாந்தர யாத்திரையில எத்தனையான தேவனுடைய காரியங்களை பார்த்த மக்கள் அவர்கள். கண்கூடாக தேவ மகிமை இறங்கினதை பார்த்த மக்கள். எதற்காக தேவன் அவர்களை அழைத்தாரோ அந்த இடத்தினுடைய எல்லையில வந்து நிற்கும் போது அந்த மக்கள் சொல்றாங்க, நம்ம உள்ள போக முடியாது, நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அன்பானவர்களே, எப்படி இருக்கும் பாருங்க. அந்த நேரத்தில் ஒரு பெரிய கொந்தளிப்பு அந்த இடத்துல நடந்து கொண்டிருந்தது. என்னாகும் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அங்கே ஆண்டவர் சொல்கிற சில காரியங்களை நாம் கேட்போம். 14ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனம். இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது இந்த மக்கள் எப்படி பிரதிக்கிரியை செய்கிறார்கள் என்று பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 14:8. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். காலை விழுந்து நின்று சொல்கிறார், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமா மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. காலை விழுந்து நின்று சொல்லுகிறார், அவர்களை காத்த நிழல் நிலகி போயிற்று. அதனாலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் கர்த்தரை அறிந்திர நமக்கோ ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருப்பதினாலே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அந்த மனிதர்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. எப்ப சொல்றாங்க? அந்த 6ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோமானால், தேசத்தை சுற்றி பார்த்தவர்களின் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்களை வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, அவங்க சொன்ன செய்தியை கேட்டு காலேபும் யோசுவாவும் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமா மாத்திரம் பாவம் செய்யாதீங்க, கலகம் பண்ணாதீங்க. தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன், அதற்காகவே இறங்கினேன் என்று சொன்னார். அவர் சொன்னதை செய்யக்கூடியவர், அவர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நம்மோடு அவர் இருப்பவர். அவர்களை சத்ருவை காக்கிற நிழல் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. அவர்களுக்காக பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் நிச்சயமாக அதை சுதந்திரித்துக் கொள்வோம். எப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகள் பேசுகிறார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கண்ணோட்டம் நமக்கு இருக்கிறதா? நம்முடைய பிரச்சனைகளில, நம்முடைய தேவைகளிலே, நம்முடைய நெருக்கத்தில காலேபு யோசுவாவும் பார்த்ததை போல நம்முடைய காரியங்களை பார்க்கிறோமா? இல்ல அந்த 10 பேர் பார்த்த மன்னவாக பார்க்கிறோமா? நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது? இவர்கள் அந்த 2 பேரும் அந்த செய்தியை கேட்டவுடனே அவருடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அழுகிறார்கள். ஐயோ தேவ ஜனமே, நீங்க இப்படி சொல்ல வேண்டாம், கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ண வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் அதை நிச்சயமாக சுதந்திரித்துக் கொள்வோம். நம்முடைய பிரச்சனையில எத்தனை நேரம் நாம் அந்த வார்த்தைகளை பேசுகிறோம்? நம்முடைய நெருக்கடியில எத்தனை நேரம் நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம்? அவர்களும் ஒன்னாதான் போனாங்க. அந்த 10 பேரோட சேர்ந்து இவங்க 2 பேரும் போனாங்க. ஆனா அவங்களுடைய கண்ணோட்டம் வித்தியாசமா இருந்துச்சு. 10 பேர் பார்க்கிற வண்ணமாக இவர் 2 பேருடைய கண்கள் இல்லை. இவருடைய கண்கள் வித்தியாசமாய் பார்த்தது. ஒரு வெட்டி போட்ட மரத்தை பார்க்கும்போது, வீட்டில் இருக்கிற அம்மாமார்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? அடுப்பு உதவும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனா அதே ஒரு தச்சனதை பார்ப்போம். பார்த்தானால் இதை வச்சு என்ன டேபிள் செய்யலாமா,
இல்ல ஒரு அழகான மேசையை செய்யலாமா, இல்ல அழகான ஒரு சேரை செய்யலாமான்னு யோசிப்பான். எதை செய்யலாம் என்று அதை பார்ப்பான். இதிலிருந்து எத்தனை நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்ப்பான். ஒரே மரம் தான், 2 பேர் வித்தியாசமா பார்க்கிறார்கள். அடுப்பு கோதமோ அப்படின்னு அம்மாமார் சொல்லும் போது தச்சன் சொல்றான், ஒரு அழகான மேஜையை செய்யலாமே. பார்க்கிற கண்ணோட்டம் வித்தியாசம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில? இன்றைக்கு உலகம் முழுக்க பயத்தோடு, கலக்கத்தோடு, வேதனையோடு, நிச்சயமில்லாத சூழ்நிலையில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? தேவனை அறிந்தவர்களாக, தேவனை அநேக வருடமாக விசுவாசிக்கிற மக்களாக நாம் எப்படிப்பட்ட அறிக்கையை சொல்லுகிறோம்? எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் மற்றவர்களிடத்துல? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பாசிட்டிவான எனர்ஜி அவங்க 2 பேருக்குள்ள வருது. நேர்மறையான ஒரு முற்போக்கான சக்தி அவங்களுக்குள்ள வருகிறது. அந்த முற்போக்கான சக்தி அவங்களை முன்னேறும்படியாக செய்தது. ஆனா மத்த 10 பேரும் எல்லாரையும் பின்னுக்கு இழுக்கிறாங்க. விளைவாங்க என்ன நடக்குது பாருங்க. 22ஆம் வசனத்துல 20ஆம் வசனத்துல இருந்து பார்ப்போம். அப்பொழுது ஆண்டவரே சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன், பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் மகிமையும் என் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிவிடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள். இதுல வனாந்திர பாதை வழியா வரும் பொழுது 10 முறை ஆண்டவர் கணக்கே வச்சிருக்கிறார். 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள். ஆண்டவர் நம்மை குறித்து கணக்கு பார்க்கணும் எத்தனை சொல்லுவாரு தெரியாது. இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், 10 முறை இந்த மக்கள் என்னை பரீட்சை பார்த்தார்கள். 10 முறை. அதனால அவருக்கு கடும் கோபம் வந்து, நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல இந்த மக்கள் உள்ளே போக மாட்டார்கள், அவர்களுக்கு இந்த தேசம் கிடையாது. எத்தனை பேர் இருந்தாங்க? அதே என்னாகும் 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல பார்ப்போமானால் அதை கணக்கெடுக்கும் பொழுது அதுல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 45, 46ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் 20 வயதுள்ளவர்கள் முதல் இஸ்ரவேல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்ட பேர்கள் எல்லாரும் 6,35,550 பேராயிருந்தார்கள். 20 வயதுக்கு மேல யுத்தத்துக்கு போகிற தகுதியுள்ள புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டார்கள். இதுல லேவி கோத்திரத்தை சேர்க்கப்படவில்லை. 6,35,550 பேர்ல 2 பேர் மாத்திரம் சொல்றாங்க, நாம் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். மற்ற பேரெல்லாம் இல்ல, முடியாது, இல்ல முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்கள் அந்த தேசத்துக்குள்ள போக மாட்டாங்க, இந்த கானான் தேசத்துக்குள்ள போக மாட்டாங்க. ஏன்னா இந்த 10 பேர் எல்லாருடைய மனதை கரைந்து போக பண்ணினார்களே, தவறான ஒரு துர்செய்தியை கொடுத்ததுனால மீதி இருக்கிற மக்கள் போகல. அந்த 10 பேர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அத்தனை பேரும் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி அவருக்கு கோபம் ஊட்டினார்கள். விளைவு, அவர்கள் யாரும் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டார்கள் என்று கர்த்தர் ஆணையிட்டார். அன்பானவர்களே, நாம் இன்னைக்கு எப்படிப்பட்ட செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறோம்? இந்த கொரோனா நாட்களில் நம்ம வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது? எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசுகிறோம்? எதிர்மறையான காரியங்களை பேசுகிறோமா, இல்ல நேர்மறையான முற்போக்கான காரியங்களை பேசுகிறோமா?
காலேப் அப்படி பேசினதுக்கு ரகசியம் இருந்தது. காலேப் அப்படி சொன்னதுக்கு, அப்படி பார்த்ததற்கு ஒரு ரகசியம் இருந்தது. தேவனே அதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அதே 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். என் தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருந்தான். காலேபுக்குள்ள இந்த வேற ஆவி எங்கிருந்து வந்தது? அன்பானவர்களே, அவன் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்பினான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை அப்படியே தனக்கென்று எடுத்துக்கொண்டான். அதை அப்படியே விசுவாசித்தான். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். அந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. எப்படி வந்தது இந்த வெளிப்பாடு? எங்கிருந்து வந்தது இந்த வெளிப்பாடு? அந்த மக்கள் பார்க்க முடியாத வெளிப்பாட்டை காலேபுக்கு எப்படி கிடைத்தது? அவன் வித்தியாசமான ஆவியை கொண்டவனாக, தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டவனாக அவன் சொல்லுகிறார், அவர்களை காத்து வந்த நிழல் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. அவர்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அதை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். நாம் அதை எளிதாய் பிடித்துக் கொள்ளலாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அன்பானவர்களே, இதுதான் விசுவாச வார்த்தைகள். முற்போக்கான கண்ணோட்டமுடைய வார்த்தைகள். இன்னைக்கு நம்ம கண்ணோட்டம் எப்படி இருக்குது? அதே தேவனை அறிந்திருக்கிறோம், அதே வேத வசனங்களை வாசிக்கிறோம், எத்தனையோ வருடங்களாக வாசிக்கிறோம், எத்தனையோ ஆண்டுகளாக சபைக்கு போகிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம கண்ணோட்டம் எப்படி இருக்குது? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் சந்திக்கிற நெருக்கடியில நம்முடைய கண்ணோட்டம், நம்ம எதை வைத்து பார்க்கிறோம்? எதை நமக்கு அளவுகோலா வச்சிருக்கிறோம்? எது நமக்கு பெஞ்ச்மார்க்? எது நம்முடைய அளவுகோல்? காலேபுடைய அளவுகோல் தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருந்தது. அதனாலதான் தேவன் சொல்கிறார், என் தாசனாகிய காலேபோ வேறே ஆவி உடையவனாய் இருந்தான், அவன் உத்தமனாய் என்னை பின்பற்றினபடியால். இன்னைக்கு நாம தேவனை எப்படி பின்பற்றுகிறோம்? தேவன் நம்மை குறித்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? அந்த காலேப் என்ற இடத்துல நம்ம பேர் போட்டு படிக்க முடியுமா? அவன் உத்தமனாய் பின்பற்றினபடியா அவன் தான் போய் வந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வது மாத்திரமல்ல, அவன் சந்ததியாருக்கும் அதை சுதந்திரித்துக் கொள்வான். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்க, அவன் சுதந்திரித்துக் கொள்கிறான். உபாகமம் 1ஆம் அதிகாரம் அதே காரியத்தை குறித்து மோசேயும் சொல்கிறார். என்ன உபாகமம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், எப்புனையின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியா நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கு அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். மோசே சொல்கிறார், நீங்க எல்லாம் அன்னைக்கு முறுமுறுத்தீங்க, நீங்க எல்லாம் முறுமுறுத்தீங்க, ஆனால் காலேப் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவன் பெற்றுக் கொள்வதற்கு தேவன் ஆணையிட்டு கொடுத்தார். காரணம், அவன் உத்தமனாய் தேவனை பின்பற்றினார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம எப்படி தேவனை பின்பற்றுகிறோம்? நம்முடைய சுதந்திரத்தை நாம எப்ப அடைய போகிறோம்? எப்படி அடைய போகிறோம்? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு மாத்திரமே, உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு மாத்திரமே, தேவனுடைய ஆவியின்படி, தேவனுடைய ஆசீர்வாதத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் மாத்திரமே. என் தாசனாகிய காலேபோ வேற ஆவி உடையவனாக இருந்தான். இன்னைக்கு நம்மை குறித்து தேவன் என்ன அறிக்கையை சொல்ல முடியும்? ஆண்டவர் இங்கே தெளிவாக
காலேபை குறித்து சொல்லுகிறார். காரணம் அவனுக்குள்ள இருந்த அந்த உறுதி. அந்த தேசம் பிரித்து கொடுக்கப்பட போற நேரம் வந்த பொழுது 14ஆம் அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகத்துல அங்க இன்னொரு காரியத்தை 40 வருடங்கள் கழித்து அந்த தேசத்துக்குள்ள போன பிறகு அங்கே யோசுவாவிடத்துல காலேப் இப்படியாக கேட்கிறதை பார்ப்போம். 14ஆம் அதிகாரம் யோசுவா எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்ப்போம். பாருங்க, அன்றைக்கு மாத்திரமல்ல காலேப் இடத்துல அந்த ஆவி, வேற ஆவியை காலேப் அன்றைக்கு மாத்திரமல்ல அதை தொடர்ந்து எப்படி காத்து கொண்டான் அவனே சொல்கிறான். பாருங்க 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாக கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி இப்பொழுது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. 45 ஆண்டுகள் வனாந்தரத்தில் நடந்த பின்பு அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்த பிறகு ஒரு நாள் வந்தது. அவன் யோசுவாவிடத்தில் கேட்கிறான். மோசே அன்னைக்கு ஆணையிட்டு கொடுத்தார், இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்தார். இப்போ நான் இதோ இருக்கேன். 45 வருஷமா இந்த வனாந்திரத்துல நான் நடந்த பொழுது கர்த்தர் என்னை காத்தார். அன்றைக்கு 45 வயதாக இருந்த பொழுது நான் அந்த தேசத்தை வேவு பார்த்த பொழுது அன்றைக்கு இருந்த அதே பலன் எனக்கு இன்னைக்கு இருக்குது. 40 வருடங்களாயும் என் பலன் குன்றி போகல, என் பார்வை குன்றி போகல, என் தரிசனம் குன்றி போகல, என் விசுவாசம் அழுகி போகல. அன்பானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சாட்சி! 40 ஆண்டுகள் தன்னுடைய விசுவாசத்தை கரைதிரை இல்லாமல் காத்துக் கொண்ட ஒரு மனிதன். அவன் சொல்லுகிறான், இப்பொழுது எனக்கு 85 வயதாக உள்ளவனாயிருக்கிறேன். அன்றைக்கு மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. இப்பவும் நான் யுத்தத்துக்கு போறேன். இப்ப நான் 85 வயசு ஆயிடுச்சுன்னு ஈசி சேர் போட்டு உட்காந்துக்கல, என்னால முடியாதுன்னு சொல்லல. இன்றைக்கும் நான் யுத்த புருஷனாக இருக்கிறேன். அதே பலன் எனக்கு இருக்கிறது, அதே கண்ணோட்டம் எனக்கு இருக்கிறது. என்னுடைய தரிசனம் மாறல, என் கண்ணோட்டம் மாறல, என் பார்வை மழுகி போகல, என் விசுவாசம் மழுகி போகல. நாட்கள் செல்ல செல்ல இன்றைக்கு அநேகருடைய விசுவாசம் தடுமாறுகிறது. சபைக்குள்ளேயே உட்கார்ந்திருக்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம், நமக்கு அது ஒரு சடங்காயிருச்சு, பழக்க வழக்கமாயிருச்சு. தேவனோடு தனிப்பட்ட முறையிலே ஒரு உறவு இல்லை. பேரளவுக்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர், எத்தனை பேர்! ஆனால் இங்கே காலேப் சொல்கிறார், மோசே என்னை அனுப்பின நாளிலே எனக்கு இருந்த அதே பலன். அன்பர்களே, நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே 40 ஆண்டுகளை கடக்க முடியுமா? கடந்த பின்பும் இன்றைக்கு காலேப் சொல்லுகிற அந்த காரியத்தை நம்மால சொல்ல முடியுமா? ஆனால் இந்த மனிதன் சொல்லுகிறான், அன்னைக்கு என்ன பலன் எனக்கு இருந்ததோ இன்னைக்கும் இருக்குது. நான் இன்னைக்கும் யுத்தத்துக்கு போகிறேன். இன்னைக்கும் கையில பட்டயத்தை எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு போகும் வருத்தமா இருக்கிறேன். என் பலம் குன்றி போகல. நான் பலவீனன் என்று சொல்லல, பலவீனன் ஆகல. நான் பலவானா இருக்கிறேன். அதே பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது.
எப்படிப்பட்ட ஒரு தரிசனம், எப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம். அவனுடைய பார்வை மழுகவே இல்லை, அவனுடைய கண்ணோட்டம் மாறவே இல்லை, அவனுடைய போக்கஸ் மாறல. இன்னைக்கு நாம எல்லா காரியமும் டேக் இட் ஃபார் கிராண்டட். எனக்கு எல்லாம் நடக்குது, அதனால நான் போவேன் வருவேன். என்ன நான் செய்வேன்? கர்த்தரை அறிந்திருந்தும் இன்றைக்கு எத்தனை காரியங்களை நாம் துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறோம், தேவனை துக்கப்படுத்துகிற காரியம். காரணம் என்ன? அன்றைக்கு இருந்த ஆரம்ப நாட்கள் இருந்த அதே நம்பிக்கை, அதே விசுவாசம், அதே ஜெப வாழ்க்கை, அதே வேதத்தை வாசிக்கும் போது இருந்த அந்த பூரிப்பு, அந்த வாஞ்சை, அந்த தாகம், அந்த பசி இன்னைக்கு இல்ல. அன்பானவர்கள், நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். காலையில் சொன்னதை போல எனக்கு அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு இருக்குன்னு நிச்சயமாக உங்களால சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியுமா? காலை எழுந்துன்னு சொல்கிறான். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், அவன் வேற ஆவி உடையவனாயிருந்தான், வேற ஆவி உடையவனாயிருந்தான். என் மக்களை போல அல்ல, கூட்டத்தோடு கூட்டமாய் இல்ல. அவன் தனித்திருந்தான், அவன் தனியாக தெரிந்தான். இன்னைக்கு நாம கூட்டத்தோட கூட்டமா இருக்கிறோமா, தனித்து நிற்கிறோமா? நீங்க சத்தியத்தின்படி நடப்பீர்களானால் தனித்துதான் இருப்பீர்கள். அன்பானவர்களே, காலை எழுந்து நின்று சொல்கிறான், அதே பலன் எனக்கு இன்னைக்கு இருக்குது, அதே பலன் இன்னைக்கு இருக்குது. அதனால மோசே சொல்றான், நான் அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். யோசுவாவிடத்துல கேட்கிறான், நான் போய் அந்த தேசத்தை, அந்த மலை நாட்டை எனக்கு தாங்க, மலை நாட்டை போய் எனக்கு தாங்க, நான் அங்க இருக்கிற எல்லா ராட்சதர்களையும் கொன்று அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வேன். 12ஆம் வசனம், ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்கள் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்தி விடுவேன். இது எப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகள்! துரத்தி விடுவேன். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் அவரை துரத்தி விடுவேன். அவன் நான் செஞ்சிருவேன்னு சொல்லல, நான் சாதிச்சிருவேன்னு சொல்லல. கர்த்தர் என்னோடு இருப்பார் என்றால் நான் அதை துரத்திடுவேன். எவ்வளவு ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசுகிறார். 40 ஆண்டுகள் கழிந்து அவனுடைய பார்வை, அவனுடைய விசுவாசம் ஒன்றும் அழுகாமல், அன்னைக்கு மோசே சொன்ன, ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை, அந்த வார்த்தையை அப்படியே பிடித்துக் கொண்டான். என் தாசனாகிய காலேபோ வேற ஆவி உடையவனா இருக்கிறதுனால அவன் போய் வந்த தேசத்தை நான் அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் சுதந்திரமாக கொடுப்பேன் என்று 40 வருடங்களுக்கு முன்பாக சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே பிடித்துக் கொண்டான். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை தன்னுடைய முன்பாக நினைத்து அதை வைத்து அவன் அதை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான். அதை அடையும்படியாக ஓடினான். அதுல எங்கேயும் பின்வாங்கவே இல்லை. ஐயோ, இன்னும் நடக்கலையே, கர்த்தர் சொல்லிட்டாரு, இன்னும் நடக்கலையே, கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு, இன்னும் நடக்கலையேன்னு புலம்பல. தன் பலத்தை காத்துக் கொண்டான். தன்னுடைய பார்வை மழுங்காதபடி காத்துக் கொண்டான். தன் பலன் குன்றி போகாதபடிக்கு காத்துக் கொண்டான். யுத்தத்துக்கு போகிறதுக்கு அவன் சளைக்கல. யுத்த வீரனா இருக்கிறதுக்கு அவன் தயங்கல. ஐயோ, எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு பலவீனமாயிருச்சுன்னு சொல்லல. என் பலவீனத்துல என் தேவனுடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொன்னான். அதனால தான் அவனால சொல்ல முடிஞ்சது, அதே பலன் இன்னைக்கு எனக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு
இருந்த பலன் எனக்கு இன்னைக்கும் இருக்கு. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய பலன் எங்கே இருக்கு? எதில இருக்கு? யார் மேல இருக்கு? நம்முடைய மாம்சத்துல இருக்குதா? பணத்தின் மேல இருக்குதா? நாம் வைத்திருக்கிற அதிகாரத்து மேல இருக்குதா? எது மேல நம்ம பலனை வச்சிருக்கிறோம்? வசனத்தின் மேல வச்சிருக்கிறோமா? தேவன் பேர்ல வச்சிருக்கிறோமா? அந்த பலன் குன்றி போகாதபடிக்கு அவன் ஒவ்வொரு நாளும் காத்துக்கொண்டான். ஒவ்வொரு நாளும் காத்துக்கொண்டான். அதனாலதான் அவனால சுதந்திரித்துக் கொள்ள முடிஞ்சது. இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு. அதைத்தான் எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். காலேபுக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு, நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் நம்ம ரட்சிப்பை சம்பாதித்த பிறகு, அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அத்தனை பேருக்கும் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு இன்றைக்கு சுதந்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பவுல் இப்படியாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நாம், நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கும்படியாக ஓடுகிறோமா? நமக்காக எல்லா ஆசீர்வாதத்தையும் அவருடைய நாமத்தினாலே, அவருக்குள்ளாக எல்லா உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நமக்காக நம்ம கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு, அந்த சுதந்திரத்தை அடைவதற்கு, அந்த சுதந்திரத்தை நாம் தொடர்ந்து நடப்பதற்கு நாம் எப்படி இன்றைக்கு நடக்கிறோம்? நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது? இன்னும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இப்படியாக பவுல் சொல்வதை பார்க்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். உங்களுக்கும் அந்த சுதந்திரம் உண்டு. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தினுடைய சுதந்திரம் நமக்கும் உண்டு. ஆனால் இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? அதை நாம் நமக்கென்று பெற்றிருக்கிறோமா? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கென்று சுதந்திரித்திருக்கிறோமா? நமக்கானதை பெற்றிருக்கிறோமா? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னவர் காலை தனக்கென்று ஒரு சுதந்திரத்தை, அந்த பாலும் தேனும் வடிகிற தேசத்துல நான் போய் எனக்குரியதை சுதந்திரித்துக் கொள்கிறேன், அந்த மலை நாட்டை சுதந்திரித்துக் கொள்கிறேன் என்று யோசுவாவிடத்தில் கேட்கிறார். சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒன்றையும் குறைவாக அவர் வைக்கலை. ஆனால் அதை நமக்கென்று நாம் சுதந்திரத்திருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்துக்கென்று, நம்முடைய பிள்ளைகளுக்கென்று, நம்முடைய சந்ததிக்கென்று அதை நமக்கென்று சுதந்திரத்திருக்கிறோமா? இல்ல, அதெல்லாம் நமக்கு முடியாதுங்க. நான் ஏதோ வசனம் கேட்பேன், பாட்டு பாடுவேன், காணிக்க போட்டுருவேன், அப்போட என்னுடைய பக்தி முடிஞ்சு போயிடுச்சுன்னு இருக்கிறீர்களா? இல்ல, ஆரம்பத்துல நல்லதா ஓடிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு பலன் குன்றி போயிடுச்சு பிரதர். முன்ன மாதிரி என்னால ஓட முடியல, முன்ன மாதிரி என்னால செய்ய முடியல, முன்ன மாதிரி எனக்கு வைராக்கியம் காட்ட முடியல, முன்ன மாதிரி எனக்கு சத்தியத்தின்படி நடக்க முடியல. அங்கங்க அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தோடு ஒத்து போய் கொண்டிருக்கிறேன். நம்முடைய ரிப்போர்ட் எப்படி இருக்கான் மாணவர்களே?
ஆண்டவர் நமக்கு சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் நமக்கானதை பெற்றிருக்கிறோமா? அதுல நமக்கானதை எடுத்திருக்கிறோமா? அந்த சுதந்திரம் எங்கே? அதை நாம் பெற்றிருக்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். அப்ப எப்படி பெற முடியும்? அந்த காலேபுடைய ஆவி நமக்குள்ளேயும் இருக்குமானால், அப்படிப்பட்ட ஆவி நமக்குள்ளே இருக்குமானால், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான், சுகவீனன் தன்னை சுகவான் என்று சொல்லுவான். எப்படி? அப்படிங்கிற ஒரு விசுவாச கண்ணோட்டம். நம்முடைய கண்ணோட்டம் அந்த விசுவாசத்தின்படியே வாக்குத்தத்தத்தின் ஆதாரமாக வைத்து நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய போராட்டங்களை, நமக்கு ஏற்படுகிற நெருக்கடிகளை நாம் அந்த கண்ணோட்டத்தோடவே பார்ப்போமானால், காலை பார்த்தபடியே காலைக்குள்ள இருந்த வேறே ஆவி இருந்த அந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக நாம் நம்முடைய கண்ணோட்டத்தை பார்ப்போமானால் நாமும் இன்னைக்கு சுதந்திரிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு நம்ம எந்த ஆவி நடத்துகிறது? இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு வாலிபன் வந்தான். நடு ரோட்ல முழங்கால் படிட்டு, இயேசுவே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அழகான ஒரு ஆசை, அழகான ஒரு ஆசை, நல்ல வாஞ்சி, நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், கற்பனைகளை கைக்கொள். அவன் சொன்னான், எல்லாத்தையும் நான் கைக்கொள்றேன். அப்ப இயேசு அவனை பார்த்து சொன்னார், உன்னிடத்துல ஒரு குறை இல்லை, உனக்குண்ட எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வான்னு சொன்ன உடனே அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானாய் இருந்தபடியாலே துக்கமுகமாய் போய்விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. துக்கமுகமாய் போய்விட்டான் என்று வேதம் சொல்றது. பார்க்கிறதுக்கு நேரம் இல்லை. துக்கமுகமாய் அவன் இயேசுவிடத்திலிருந்து கடந்து போய்விட்டான். காரணம், அவனுடைய மனது, அவனுடைய பார்வை, அவனுடைய எண்ணம் எல்லாம் பணத்து மேல இருந்ததுனால இயேசு சொன்ன காரியத்தை அவனாலே கீழ்ப்படிய முடியல. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கு? நல்ல ஆசை, ஊழியர் செய்யணும், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அது மக்களை கொண்டு வரணும், ராஜ்யத்தை செய்யணும், எல்லாம் செய்யணும். 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஆளை காணும். 4 வருஷம் கழிச்சு பார்த்தா காணும், சபைக்குள்ள காணும், எங்கேயோ பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே போயிடுது. காரணம் தன்னுடைய ஆவியை காத்துக் கொள்ளுகிற, அன்றைக்கு இருந்த அந்த தரிசனத்தை காத்துக் கொள்ளல, அன்னைக்கு இருந்த அந்த பலனை காத்துக் கொள்ளல, அன்னைக்கு இருந்த அந்த உற்சாகத்தை காத்துக் கொள்ளல, அன்னைக்கு இருந்த விசுவாசத்தை காத்துக் கொள்ளல, அன்னைக்கு இருந்த ஜெப வாழ்க்கையை காத்துக் கொள்ளல, அன்னைக்கு இருந்த பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளல, அன்னைக்கு இருந்த காரியத்தை எதையும் காத்துக் கொள்ளல. அன்பானவர்களே, நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கானதை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியாக இந்த வசனத்தை நாம் வாசித்து முடித்து 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள்.
அழிந்து போகிற பொன் அக்கினியாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையை பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். உங்களுக்கான சுதந்திரத்தை பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அடையும்படியாக நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் அப்படி ஓடும் பொழுது கொஞ்ச காலம் நாம் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால், கொஞ்ச காலம் இப்படி நாம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்பட வேண்டியது அவசியமானதினால் இந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு நடக்குது. ஆனா நம்ம சுதந்திரம் பரலோகத்தில் இருக்குது. அதை பார்த்த வண்ணமாக, இந்த வாக்கு தத்தங்களை பிடித்த வண்ணமாக, விசுவாசத்தை கொண்டு பரலோகத்திலே நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஓடுவோம். நிச்சயம் இல்லாம ஓட வேண்டாம். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற பெரிய சுதந்திரம், நமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த சுதந்திரம், இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த சுதந்திரத்தை அவர் அடையும்படியாக அவர் அந்த மக்களை கொண்டு போனார். ஆனா அந்த மக்கள் பாத்திரவான்களாக இல்லாதபடினாலே அவர்கள் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு அதே சுதந்திரத்தை நமக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம அந்த மக்களை போல முறுமுறுத்து இது முடியாது, இது நடக்காது, இது ஆகாது அப்படின்னு சொல்வோமானால் இந்த உலகம் என்கிற வனாந்திரத்துல நாமும் அழிக்கப்பட்டு போயிருவோம். யாருக்குள்ள அந்த காலேபுடைய ஆவி இருக்கிறதோ, யார் அந்த ஆவியை கடைசி வரைக்கும் காத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே இந்த பரலோகத்தில் இருக்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்காகத்தான் தேவன் பரலோகத்தில் அதை வைத்திருக்கிறார். தேவன் அதை பரலோகத்திலே நமக்காக வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த காரியம் நம்மை உற்சாகப்படுத்தட்டும். காலேபுடைய விஷயங்கள், காலேபுடைய காரியங்கள் நம்மை பலப்படுத்தட்டும். அந்த பலன், அந்த நாளில் இருந்த அதே பலன் எனக்கு இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார், வாஞ்சிக்கிறார், ஆசைப்படுகிறார். ஏன்னா நான் நமக்காக பரலோகத்தில் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அவர் வெளிப்படும் பொழுது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்ட பிறகு, அது புடமிடப்பட்ட பின்பு, அது சுத்தமானதாக காணப்பட்ட பின்பு, தேவன் வெளிப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அது புகழ்ச்சியும் கனமும் மகிமையுடையதாக காணப்படும். அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? நம்முடைய பார்வை அதன் பேர்ல வைத்திருக்கிறோமா? நம்முடைய கண்ணோட்டம் முற்போக்கா இருக்குதா? நம்முடைய காரியங்களை எப்படி பார்க்கிறோம்? இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலைகளை நாம் எப்படி பார்க்கிறோம்? சயின்ஸை வச்சு பார்த்தாலும் சரி, எதை வச்சு, பணத்தை வச்சு பார்த்தாலும் சரி, எதை வச்சு, சூழ்நிலை வச்சு பார்த்தாலும் சரி, அது எல்லாம் தோற்று போயிடும். நீங்க தோற்று போயிருச்சு. தேவ வசனத்தை வைத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை அந்த தேவ வசனத்துடைய கண்ணோட்டத்தோட பார்ப்போமானால் நமக்குரியதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகத்தான் தேவன் நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரிடத்துல சொல்வோம், ஆண்டவரே, எனக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை நான் அடையும்படி எனக்கு கிருபை தாருங்கள். ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்காக எல்லா சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வனாந்தரத்தில், இந்த உலகம் என்கிற வனாந்தரத்தில் நாம் நடப்பதற்கு, நாம் ஓடுவதற்கு, அவரை பின்பற்றுவதற்கு சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். நமக்கானதை நாம் பெற்றுக்கொண்டு, நமக்கானதை நாம் சுதந்திரித்துக் கொண்டு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சுதந்திரத்தை அடையும்படியாக கொஞ்ச காலம் நாம துன்பப்பட வேண்டியதா இருந்தாலும், கொஞ்ச காலம் சோதனைகளுக்கு நாம் உட்பட வேண்டியதா இருந்தாலும், அதை எல்லாவற்றையும் வரப்போற மகிமைக்கு ஒப்பாக எண்ணாதபடிக்கு, நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதற்கு நம்முடைய
விசுவாசம் புடமிடப்பட்ட தங்கத்தை போல சுத்தமாக்கப்படுவதற்கும் தேவனுடைய பார்வையில அது புகழ்ச்சியும் கனமும் மகிமை அடையும்படிக்காக அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. தேவனீர் எங்களுக்குள்ளாக அன்றைக்கு காலைக்குள்ள இருந்த அதே ஆவி எங்களுக்குள்ள வரட்டும். அவன் சொன்னதை போல தேவனை அன்றைக்கு இருந்த அதே பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது என்று நாங்களும் சொல்லக்கூடிய அளவுக்கு பரலோகத்தில் உண்மை நாங்கள் சந்திக்கிற நாளில் நீ எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிற நாளிலே அன்றுவே நாங்களும் காலைவை போல அதே பலனை நான் உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கள் விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ளணும். இந்த உலக வாழ்க்கையில இந்த வனாந்திரத்துல எங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும், எங்களுடைய பார்வை எங்க கண்ணோட்டத்தை சரியானபடி காத்துக்கொள்ளவும், எங்கள் பலனை காத்துக்கொள்ளவும், ஆண்டவரே நாங்கள் அழைத்த அழைப்பை காத்துக்கொள்ளவும், அதன் பின்னாடியே நாங்கள் ஓடவும், அதை எங்களுடைய இலக்காக வைத்து நாங்கள் ஓடுவதற்கு, அதை அடைவதற்கு, நாங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த அன்பான மக்களை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தங்களுக்கான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீர் ஆயத்தப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வல்லமையும் நம் அனைவரோடு கூட